வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாகின் ஃபார்ம் அத்தென்டிகேஷன். அது அத்தென்டிகேட் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்னொரு ஸ்க்ரீனுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகே, இப்போது இந்த கோட் வந்து லாஸ்ட்டு வீடியோவோட கோட் பேஸ் தான். அதாவது லாகின் ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கோட் பேஸ் தான். ஸோ நீங்கள் ஜிட்ஹப்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதைக்கு நம்ம app.jsல என்ன கொடுத்துருக்கோம், லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, இது ரன் பண்ண என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ரவுட்டை நோட் பண்ணுங்க. லோக்கலோஸ் 3000 அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும், /லாகின் கொடுத்தா மட்டும்தான் இந்த லாகின் ஃபார்ம் வரணும். ஓகே, இப்போதைக்கு எது கொடுத்தாலும் இந்த லாகின் ஃபார்ம் தான் வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஒரு ரவுட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ரவுட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் npm install react router dom இந்த லைப்ரரியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். எதுக்கு இன்ஸ்டால் பண்ணோன்னா, இப்போ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த லைப்ரரியில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் app.jsல import browser router route, switch from react router dom இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஆப்பில் இந்த லாகின் டிலீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரௌசர் ரவுட்டர்னு போட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் ரவுட்டை டிக்ளேர் பண்ணணும். ரவுட் எக்ஸாக்ட் பாத் ஈக்குவல் டு எனக்கு /login பாத்தில் இந்த லாகின் காம்போனன்ட் வரணும். ஸோ காம்போனன்ட் ஈக்குவல் டு லாகின். போட்டாச்சா? இப்போ ஒரு ரவுட்டை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரவுட்டை டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம ப்ரௌசரில் போய் பார்ப்போம். இப்போ லோக்கலோஸ் 3000 கொடுத்தா எதுவுமே வரல பாருங்க. இதுவே நான் என்ன பண்ணுறேன், /login கொடுத்தா லாகின் ஃபார்ம் வருது. இப்போ நான் வெறும் / கொடுத்தா எனக்கு டேஷ்போர்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல போயிட்டு நியூ ஃபைல் dashboard.js JSXனே கொடுத்துக்கலாம். JSXன்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். const dashboard return view dashboard export default dashboard. இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன் டேஷ்போர்ட்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். import dashboard from ./pages/dashboard இந்த காம்போனன்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாகின் தூக்கிடுங்க. வெறும் / இந்த இடத்துல டேஷ்போர்ட். இப்போ என்ன ஆகும், /login பார்த்ததுன்னா இந்த லாகின் காம்போனன்ட் ரெண்டர் பண்ணும். வெறும் / பார்த்ததுன்னா இந்த டேஷ்போர்டு காம்போனன்ட்டை ரெண்டர் பண்ணும். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, வெறும் / அதாவது வெறும் /னா எந்த லிங்க்கும் கூட இல்லை அப்படின்ற அர்த்தம். ஸோ டேஷ்போர்ட் ரெண்டர் ஆகுது. இதுவே நான் /login கொடுக்குறேன் அப்படின்னா லாகின் ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ 2 காம்போனண்ட்டை போட்டு ரவுட்டில் போட்டாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, நான் லாகின் பண்ணால் மட்டும்தான் நான் டேஷ்போர்டுக்கு போகணும். லாகின் பண்ணாமல் எவனும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது லாகின்குள்ளே வந்து இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, சப்மிட்டரு சக்ஸஸ் மெசேஜை வந்து கமெண்ட்டில் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இஃப் input.email
நாட் ஈக்குவல் டு என்ன இமெயில் கொடுக்கலாம், admin@a.com ஆர் input.password நாட் ஈக்குவல் டு password at 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். என்ன ரிட்டர்ன் பண்ணணும், எரர் மெசேஜை. நீங்கள் அந்த லாகின் ஃபார்ம் வேலிடேஷன் பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைனா நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு புரியாது. இன்வேலிட் இமெயில் ஆர் பாஸ்வேர்ட். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேட்டோட இமெயில் admin@a.com பார்க்குறேன், பாஸ்வேர்ட் at 1 பார்க்குறேன். அப்படி ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் இருந்தால் எனக்கு ஸ்க்ரீனில் இந்த எரர் மெசேஜை காட்டு அப்படின்னு போட்டுறேன். ஓகே, இன்கேஸ் எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த ரவுட்டை நான் டேஷ்போர்டுக்கு மாற்றி விடணும். லாகின்லேருந்து டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதில் யூஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர் டாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. கான்ஸ் ஹிஸ்ட்ரி ஈக்குவல் டு யூஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சின்னா மட்டும் இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி டாட் புஷ். ஓகே, போட்டாச்சா? போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், நார்மல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், எரர் வருது. நான் இப்போ அப்படியே ஜஸ்ட்டு இப்படி கொடுக்குறேன், பாஸ்வேர்டு தப்புன்னு காட்டுது. நான் எல்லா கேப்ஸும் கொடுத்து பார்க்குறேன், இன்வேலிட் இமெயில் பாஸ்வேர்டு வந்துருச்சா. இப்போ நான் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறேன், admin@a.com பாஸ்வேர்ட் at 1 போட்டு லாகின் கொடுக்குறேன். டேஷ்போர்டுக்கு போயிருச்சா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் /login-ஐயும் ஆக்சஸ் பண்ணலாம், டேஷ்போர்டையும் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அது பேர் அத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அத்தன்டிகேட் பண்ணியாச்சு, ஆனால் அத்தன்டிகேட்டட் யூசர்ஸ் மட்டும்தான் வந்து டேஷ்போர்டு ஆக்சஸ் பண்ணணும். அப்படின்ற கேசஸில் நம்ம என்ன பண்ணணும், இப்போது இங்கே அத்தன்டிகேட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் ஸ்டோரேஜில் இதை செட் பண்ணணும். லோக்கல் ஸ்டோரேஜ் எங்கே இருக்கும்னா, இந்த கன்சோலில் போயிட்டு மெமரியில் போயிட்டு, மெமரி இல்லையா, மேபி அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜில் இங்கே போய் ஸ்டோர் பண்ணணும். லாகின் ஆகிட்டாங்களா இல்லையான்றது. அது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் நேமு ஐட்டமோட வேல்யூ. இப்போதைக்கு நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். இந்த கண்டிஷன்லாம் லாகின்லாம் ஆகிடுச்சு, எல்லாமே ப்ராப்ளமே இல்லைன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் ஆத்தன் கொடுத்து ட்ரூன்னு கொடுக்குறேன். ட்ரூன் கொடுத்ததுக்கப்புறம் ரீடைரக்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். லாகினுக்கு போகிறேன், admin@a.com பாஸ்வேர்ட் at 1 கொடுத்து லாகின் கொடுக்குறேன். டேஷ்போர்டு வந்துருச்சு. ஏன் வரல? ஓகே, செட் பண்ணிட்டு புஷ் பண்ணுறனால ஒர்க் ஆகலை. இந்த லைன் அப்படியே கீழே போடுவோம். ஓகே, இப்போ பார்ப்போம். லாகினுக்கு போகிறேன், admin@a.com பாஸ்வேர்ட் at 1 லாகின் கொடுத்தோன்னே லோக்கல் ஸ்டோரேஜில் ஆத்துன்ற ஒரு கீக்கு வேல்யூ வந்து ட்ரூன் செட் ஆயிடுச்சா, டேஷ்போர்டு வந்துருச்சா. இப்போது நான் லாகின் போனால் என்னால் லாகினும் போக முடியும், அகைன் டேஷ்போர்டையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ண அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல react டாட் யூஸ் எஃபெக்ட் ப்ராக்கெட்டில் if local storage dot get item of auth, லோக்கல் ஸ்டோரேஜில் ஆத்துங்கிற ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, ஹிஸ்ட்ரி டாட் புஷ் ஆஃப் டேஷ்போர்டுக்கு தள்ளு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ போய் பார்ப்போமா. ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், ஆத்துன்னு இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. இதை பாருங்க, நான் இங்கே வந்து லாகின் கொடுக்குறேன், லோக்கல் ஸ்டோரேஜில் ஆத் இருக்கு, லாகின் கொடுத்து என்டர் கொடுக்குறேன், அப்படியே ரீடைரக்ட் ஆகிடுதா. ஸோ
இந்த ஸ்டெப்பு ஒர்க் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும்போது லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த ஐட்டம் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா புஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போது நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணாலும் என்னால் டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ண முடியுது. அது எப்படி நான் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டேஷ்போர்டு காம்போனண்ட்டுக்குள்ளே போயிட்டு சேம் ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணணும். யூஸ் எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல யூஸ் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு பட்டன் காம்போனண்ட்டை போட்டுக்கலாம். /p பட்டன் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். போட்டு சேவ் பண்ணி பார்த்தா அன்எக்ஸ்பெக்டட். சரி, இதை கமெண்ட்டில் போட்டுடலாம், ஒரே நிமிஷம் இருக்கட்டும். லாக் அவுட் வந்துருச்சா? ஓகே, இப்போது என்ன பண்ணுறேன்னா, அங்கே நம்ம இங்கே history.push போட்ட மாதிரி அங்கே இங்கேயும் போடணும். அதுக்கு நான் இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இம்போர்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இதை எடுத்து விட்டுடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், இந்த பேஜ் லோட் ஆகும்போது லோக்கல் storage.get ஐட்டம் இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே பண்ணு அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே நான் அப்படியே ஒரு நாட் போட்டுடுறேன். எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த ஐட்டம் இல்லை அப்படின்னா லாகினுக்கு புஷ் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, போவோம். ஹிஸ்ட்ரி வந்து டிக்ளேர் பண்ணணுமா? கான்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஈக்குவல் டு யூஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போது நான் லாகின் போடுறேன். இங்கே வந்தாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒன்றும் ஆகலை. நான் இதை போயிட்டு டெலீட் பண்ணுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீடைரக்ட் ஆகிடுச்சா? ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜில் இல்லைன்னா எனக்கு ரீடைரக்ட் ஆகிடுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போது நான் அதை அப்படியே ஒரு லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டியில் போட்டுடலாம். எப்படி போடுறது? நான் டேரெக்டாக போய் லோக்கல் ஸ்டோரேஜில் டெலீட் பண்ணுறதுக்கு பதில் இந்த இடத்துல ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட்டை போட்டு லாக் அவுட் ஹேண்ட்லர் அப்படின்னு சும்மா ஒரு ஃபங்க்ஷனை போட்டுடலாம். அந்த ஃபங்க்ஷனை இங்கே டிக்ளேர் பண்ணிடுவோம். கான்ஸ்ட் லாக் அவுட் ஹேண்ட்லர் ஈவெண்ட் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இங்கே ஒரு ஸ்டேட் வேணும். ஸ்டேட் எதுக்குன்னா, நம்ம லாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இங்கே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணினா இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். லாக் அவுட் இங்கே வந்து பூலியன் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஃபால்ஸ். லாக் அவுட் வந்து ஃபால்ஸ், இனிஷியல் வேல்யூ வந்து ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை இங்கே போட்டுட்டு இஃப் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட தேவையில்லை. இதை டெலீட் பண்ணிவிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் ரிமூவ் ஐட்டம் ஆஃப் பாத். ஓகே, செட் லாக் அவுட் ஆஃப் ட்ரூ போட்டாச்சா? இப்போது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டு போடுறேன். இந்த ஸ்டேட்டு மாறும்போது எனக்கு அந்த பேஜை ரெண்டர் பண்ணு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், history.push ஆஃப் /login போட்டுட்டு ஃபார்மேட் பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்கேன், லாக் அவுட் கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்க இந்த ஆத்துன்ற ஐட்டமை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டை ட்ரூன்னு வச்சிரும். இந்த ஸ்டேட்டு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக யூஸ் எஃபெக்ட்டு லாகினுக்கு புஷ் பண்ணும். யூஸ் எஃபெக்டை பற்றி தெரியலனா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனை லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். யூஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் ரியாக்ட் டாட் அப்போ யூஸ் எஃபெக்ட்டுக்கும் அப்படி தான் போடணும். ஓகே, வந்துருச்சா? இங்கே அதே மாதிரி லாகின் கொடுக்குறேன். லாகின் ஏன் ஃப்ளிக் ஆகுது? event.prevent default. ஓகே, event.prevent default போடுவோம். போட்டாச்சு. லாகின் இங்கே வருது. அட்மின் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஏன் ஃப்ளிக் ஆகுது? ஏன் ஃப்ளிக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? சரி, நான் காட்டுறேன். இங்கே என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம், ஸ்டேட்டை மாற்றிடுறோம்.
மாறினதுக்கப்புறம் ரெண்டர் ஆகுது, இங்கே புஷ் பண்ணுது. இதை என்ன பண்ணணும், இது ப்ராப்பராக பண்ணணும்னா நம்ம இஃப் நாட் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம் ஆஃப் ஆத், அதாவது லோக்கல் ஸ்டோரேஜில் இந்த ஐட்டம் இல்லைன்னா புஷ் பண்ணிவிடு. எப்போ புஷ் பண்ணு, லாக் அவுட்டோட ஈவெண்ட் ஒரு வாட்டி மாறுறப்போ. இப்போ போய் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் போயிடுச்சா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஜஸ்ட் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தாலும் டேஷ்போர்டுக்கு போதும். ஸோ ஒரு வாட்டி ஒரு அத்தன்டிகேட்டட் யூசர் வந்து லாகின் பண்ணிட்டாருன்னா அவரால் ரிட்டர்ன் லாகின் பேஜுக்கு போக முடியாது. ஓகே, இப்போ லாகர் கொடுத்தா இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதோ பாருங்கள், ரிமூவ் ஆகிட்டு லாகின் பேஜுக்கு வந்துருச்சா? இப்போ அன்அத்தன்டிகேட்டட் யூசர்ஸ் டேஷ்போர்டுக்கு போக முடியுதான்னு பார்க்கலாமா? போக முடியல. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு லாகின் ஃபார்மை க்ரியேட் பண்ணிவிட்டு ரவுட்ஸ் மூலயமா அத்தன்டிகேட் பண்ணி யூசரை டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பேசிக்கான வே. இது இது இதோட இதோட ஒரு புது வே இருக்குது. அது வந்து என்னென்னா ப்ரைவேட் ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாகினில் வந்து ஆப்பில் வந்து டேரெக்டாக இங்கே ப்ரைவேட் ரவுட்னு ஒரு காம்போனண்ட் போட்டுட்டு அப்படி பண்ணலாம். ஸோ அது நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். ஸோ பேசிக்லாம் வந்து கிளியராக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போதைக்கு பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம இங்கே லோக்கல் ஸ்டோரேஜில் போட்டிருக்கோம். ஸோ இது லோக்கல் ஸ்டோரேஜில் போடாமையே இங்கே போடாமையே நம்ம டேரெக்டாக எப்படி ஒரு ஒரு மெமரியிலே வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஹிஸ்ட்ரி டாட் புஷ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரியலன்னா நான் ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் போட்டுட்டு இப்போ ஹிஸ்ட்ரின்றது ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்ட்ரின்றது ஒரு பக்கெட்டு. ஓகே, ஒரு பக்கெட்டு. இங்கே வந்து லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3, லிங்க் 4 இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி டாட் புஷ் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் 1 அப்படியே பக்கெட்டுக்குள்ளே போவோம். பக்கெட்டுன்றது ப்ரௌசரோட மெமரி. ஓகே, ப்ரௌசரோட மெமரி. அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் வந்து ஹிஸ்ட்ரி டாட் புஷ் கொடுக்க ப்ரௌசரோட மெமரியில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆட் ஆகும். ஓகே, இதுவே நீங்கள் ஹிஸ்ட்ரி டாட் ரீப்ளேஸ்ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் என்ன பண்ணுன்னா இந்த மெமரியில் ஒன்று ஒன்றா ஆட் ஆகாமல் டேரெக்டாக வந்து இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணி விட்ரும். இப்போ கரண்ட்டாக வந்து ஹிஸ்ட்ரி டாட் புஷ் நம்ம வந்து டேஷ்போர்டுன்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டேஷ்போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி டாட் புஷ்ட மெமரியில் போய் ஆட் ஆயிடுச்சுன்னா ஹிஸ்ட்ரி டாட் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும், இது ரிமூவ் பண்ணிடும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இவர் போய் அதோட 4ஓட பிளேஸில் உட்காந்துருவார். இதுதான் ஹிஸ்ட்ரி டாட் ரீப்ளேஸ். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டாட் புஷ்னா என்ன, ஹிஸ்ட்ரி டாட் ரீப்ளேஸ்னா என்னன்ட்டு. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.